தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணும்? நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த நாட்களில் தொடங்காதீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்றால், ஹாஸ்பிட்டல் நோயாளிகளுக்கான படுக்கை, இந்த ஐசியூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், உயிர்காக்கும் மருந்துகள், இதெல்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா? அதை சேவை நினைச்சா தாராளமாக பண்ணுங்க. சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற என்ன சொல்லலாம்? சூரிய வெளிச்சத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பவர்ல இருந்து, சூரிய வெளிச்சத்தினால நீங்க செய்யக்கூடிய எந்த பிசினஸா இருந்தாலும் செய்யக்கூடாத காரியங்கள்னா என்ன சொல்லலாம்? சிவன் கோயில் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது. சென்சிட்டிவா பெண்களுக்காக சொல்றேன், சிறப்பு பெண்கள் பதிவு, மகர ராசி பெண்கள் பதிவு. தண்ணீரை வேஸ்ட் பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சம்பத்து அவங்களை விட்டு போயிடும், காசு அவங்களை விட்டு போயிடும். சிம்மம் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க, தயவுசெய்து சிம்மத்துக்கிட்ட போயிடாது. அப்போ மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளும் உங்களுக்கு அணியக்கூடாத வண்ணம் நான் என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால், உங்களுக்கு ரெட்டு ஆகவே ஆகாது, 2 வகையில் ஆகாது. எந்த செம்பருத்தியா இருந்தாலும் ஆகாது. அது சொல்றதை செய்யுங்களேன், சாஸ்திரம் சொல்றதை கேளுங்க. அடுத்ததாக நீங்க பன்னீர் ரோஜா, அது உங்களுக்கு செட் ஆகாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பூக்கள் செட் ஆகாது? உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரங்கநாதர், தட்சிணாமூர்த்தி. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம். உத்திராடம், தட்சிணாமூர்த்தி வேண்டாம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். ஒரு 10-15 வருஷமா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் படுற பாடு பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஒரு வியூவராக, ஒரு நல்ல மென்டராக, குருவாக கூட பார்த்துருக்கேன். ஆனால் நான் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, இதை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. என் கூட இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு வீடியோவில் சொல்லக்கூடிய நேரம் கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இது தெரியாமல் போச்சே அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கு? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும்? நான் சொல்கிறத விட்டுறணும், அதான் முக்கியம். ஒரு ஜிம் மாஸ்டர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோம்? மாஸ்டர் என்ன பாடி பில்டர் ஆக்குங்க. அவர் என்ன சொல்கிறார்? உங்கள்ட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேங்கிறார். அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் நான் சொல்கிற பொருட்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கீழே போட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. எதெல்லாம் விட்டுறலாம்? எந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த நாட்களில் தொடங்காதீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்றால், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இது ஆகவே ஆகாது. அதில் இந்த செவ்வாய் இருக்கான் பாருங்க சார், பேட் பாய். அவன் கூட அவனுக்கும் உங்களுக்கு பழக்கமே கிடையாது. எதா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமைனாலே வேணாங்க, நமக்கு ஆகாது. ஜென்ம எதிரிங்க உங்களுக்கு. 11 கூடிய பாதகாதிபதி. ஞாயிறு யாருன்னு நினைக்கிறீங்க? 8 கூடையவன். உங்களுக்கு சூரியன் ஜென்ம எதிரி. ஏன்னா நீங்கள் ராசிநாதன் சனி, அவர் உங்களோட ஃபாதர், அவருக்கு உங்களுக்கு ஆகாது. அப்போ செவ்வாய் சரி. புதன் 6 கூடையவன். அதனால் இப்போ இந்த 3 பேரும் ஆகாது. இப்போது பிரதம, த்விதிய, துவாதசி, எப்படி பிரதம, த்விதிய, துவாதசி, இந்த 3 திதிகளும் ஆகாதுங்க. இது என்ன புதுசாக இருக்கே? ஆகாதுன்னா விட்டுருங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடாத தொழில்னா என்ன செய்யலாம்? நான் இந்த தொழிலை தொட்டா கெட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிங்கன்னா போச்சு. இதே தான் நான் சிம்ம ராசிக்கும் சொன்னேன். இந்த செவ்வாயை பகைச்சிக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தரக்கூடிய எந்த அனுகிரகமும் கிடைக்காதுன்னா பூமி லாபங்கள் கிடைக்காது. கல் மண்ணு ஜல்லி என்ன செங்கச்சோலக்காரா சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த செங்கல் சூளை சார், உங்களுக்கு புரியுற மாதிரி ஜாலியாக சொல்கிறேன். என்ன, இந்த மண் எடுத்து சலிச்சு கொடுக்கறது, மண் சலிக்கிற மிஷினை கொடுக்கறது. சில பேர் இந்த கல் வெட்டுவாங்க, கல் வெட்டி தர்றது. அந்த மாதிரி பாறை உடைக்கிறது, கல், மண், பாறை எதாக இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வெடி வச்சு பாடை வச்சாலும் சரி, அல்லது கோடாளி வச்சு வெற்றி கொடி கட்டு வேணாம், நோ படையப்பா ப்ளீஸ், அது நமக்கு வராது. ஏன்னா நமக்கு அவனுக்கு ஆகாது. அது படையப்பா கட் பண்ணால் கல் உடையுது, நம்ம கட் பண்ணால் உடையாது. ஏன்னா நமக்கு தான் ப்ராப்ளம் ஆச்சே. அதனால் நீங்கள் இந்த கல் உடைக்கிறது, பாறையை உடைச்சி தர்ற வேலை, மைன்ஸ், அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு வராது. அதே மாதிரி செவ்வாய்னா அரசு அதிகாரிகள். சில பேர் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு பிஏவாக இருப்பாங்க, அரசு அதிகாரி பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த வேலை உங்களுக்கு வராது, விட்டுருங்க. அவர் உங்களால் ஜென்மத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவர் வேறு ஏதோ பேசிகிட்டு இருப்பார், அவர் ஏதோ சாக்ரட்டிஸ் ஐன்ஸ்டீன் லெவலில் பேசிகிட்டு இருப்பார். நம்ம சொல்கிறது அவருக்கு புரியாது, அவர் சொல்கிறது நமக்கு புரியாது.
அதனால் நமக்கு அது வேண்டாம். ஸோ இப்போ செவ்வாய்னா அரசு அதிகாரிகள் அரசு பணின்னு சொல்கிறான். அரசு பணி சார்ந்த எதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு சப்பண்டாராக இருங்க, நமக்கு ஒரு ஜீப் சப்ளை பண்ணுங்க. வேண்டாம் சார், வேண்டாம், நமக்கு வேண்டாம், அந்த கவர்மெண்ட்டு கூட ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு டபுள் அடி. துலாம் ராசிக்காரர்களுக்காவது 11 கூடிய சூரியனோட போச்சு. உங்களுக்கு பாருங்க, அரசு அதிகாரி பிரச்சனை இது செவ்வாங்கிறதுனால, சூரியன்கிறதுனால அரசியலே பிரச்சனை. அரசியல் வேற, அரசு அதிகாரி வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அரசும் ப்ராப்ளம், அரசு அதிகாரியும் ப்ராப்ளம். அப்போ அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணலாமா? அரசு மானியம் தருது, அதை நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், அதில் ஒரு வருமானம். அரசுக்கிட்டே போகாதீங்க, உங்களுக்கு ஆகாது. அப்புறம் புதன் ப்ராப்ளம். புதன் ப்ராப்ளம்னா என்ன பண்ணலாம்? சில பேர் இந்த படுக்கை, இந்த ஹாஸ்பிட்டல் நோயாளிகளுக்கான படுக்கை, இந்த ஐசியூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, உயிர்காக்கும் மருந்துகள், இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதை சேவை நினச்சா தாராளமாக பண்ணுங்கள். இதை ரொம்ப வணக்கம், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அது சேவை நினச்சா பண்ணுங்கள். ஆனால் பிஸ்னஸ் நினச்சா பண்ணாதீங்க. சேவை நினச்சா பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு மருந்தே வராது, உங்களுக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம். அதே மாதிரி இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராது. முக்கியமாக வெப்பம், வெளிச்சம், சூரியன் உங்களுக்கு ஜென்ம எதிரி. அப்போ என்ன நடக்கும்னா, வெப்பத்தை செய்து பேஸாக வச்சு வளர்க்கின்ற தொழில் எது சொல்லுங்கள்? வெப்பத்தை கொண்டு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சார்? வெப்பத்தை வைத்து நாம் நிலக்கரி செய்து கூட்ஸ் வண்டி விடலாம். வேண்டாம். வேறு பாய்லர் ஷாப் வச்சு நம்ம ஒன்றும் பெரிய பெரிய பவர்லாம் எடுக்க போகிறதில்ல. அப்போது வெப்பத்தை வச்சு என்ன சார்? விவசாயம் கண்ணு முன்னாடி இருக்குது. வெப்பத்தினால் வளருவது என்ன? விவசாயம். சூரிய வெளிச்சம் பற்றி எது வளரும்? பயிர் வளரும். அப்போ சூரிய வெளிச்சத்தை பேஸ் பண்ண விவசாய தொழில்னு சொல்கிறதுக்காக வருந்துறேன். சில பேர் தொழில்னு நினச்சிங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, வேண்டாம். அப்போ ஏற்கனவே நான் விவசாயியாக தானே இருக்கேன், இருந்துட்டு போங்க, சந்தோஷம். அதோடு வச்சுக்கணும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. சில பேர் அமெரிக்காவில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்க? ராம்ஜி சார், எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. நான் ஒரு 50 லட்சம் வாங்கி ஒரு இத்தனை இடம் வாங்கி போட போகிறேன், விவசாயம் பண்ண போகிறேன், குத்தகை கூட்டா நான் வந்து கட்டில் படுத்துப்பேன், அது பாட்டு குத்தகை நடந்துட்டு இருக்கோம், நம்ம இங்கே ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் தெரிஞ்சவங்களாலே விவசாயம் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு காசு வரும்னு எதிர்பார்க்குறோம். பண்ணாதீங்க, உங்களுக்கு வராது. ரைட்? அப்போ நம்ம பண்ண வேண்டியது ஏற்கனவே செவ்வாய் ப்ராப்ளம். நம்ம 750 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட்டு கட்டினாலே ப்ராப்ளம் வருது. நமக்கு எதுக்கு இந்த ஏக்கர் வாங்குற வேலைலாம்? ஸோ அதெல்லாம் வேண்டாம். அப்போது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேற என்ன சொல்லலாம்? சூரிய வெளிச்சத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பவர்லேருந்து, சூரிய வெளிச்சத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்? இப்போது செய்யக்கூடாத காரியங்கள்னால் என்ன சொல்லலாம்? மகர ராசிக்கு சிவன் கோயில் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது. சென்சிட்டிவாக சொல்லட்டுமா? சென்சிட்டிவாக பெண்களுக்காக சொல்கிறேன், சிறப்பு பெண்கள் பதிவு, மகர ராசி பெண்கள் பதிவு. ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் போயிடுங்க. அந்த பித்ருக்கள் வந்து நிற்பாங்களாம், நீங்கள் வருவீங்க அப்படின்னு. 8னா சூரியன் பித்ரு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர் கமிட்மெண்ட் ரொம்ப எதிர்பார்ப்பார். யார்? சூரியன். ஒரு கமிட்மெண்ட் பண்ணாதீங்க, பண்ணால் பண்ணிவிடுங்க, இல்லைனா மாட்டிப்பீங்க. என்னது? இந்த கோயிலுக்கு அம்பாளுக்கு ஒரு நகை வாங்கி தரலான்னு நினச்சேன், செஞ்சிட்டிங்களா? நடந்துருச்சா? நடந்தால் செய்யுங்க, இல்லைனா வேண்டாம். நடந்துருச்சா? ஆனால் கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதை ஒரு பெண்டிங் குறையா அப்புறம் பார்த்துக்கலாம். அம்பாள் என்ன கேள்வி கேட்க போகிறாளா? நல்லா கேட்பா, சூப்பராக கேட்பா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 8 சூரியனாக இருந்தால் என்ன பிரச்சனைனா, சத்தியம் தவறாத வாழ்க்கையை எதிர்பார்ப்பார். நான் என்ன சார் ஏமாத்தவா சார் போகிறேன்? அப்போ கேட்டேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது, சொல்லிட்டீங்க, செஞ்சிருங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு ஒரு மண்டபம் கட்ட போகிறேன், இதெல்லாம் நார்மல் கேஸ்க்கே. இப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒருத்தருடைய உயிருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுலலாம் கமிட்மெண்ட்டே வச்சிடாதீங்க. வச்சுட்டா கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஓகே, அப்பா பேரால் கிளினிக் ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிச்சிருங்க, சொன்னீங்கல்ல, செஞ்சுருங்க. ரைட்? அப்போ வேறு என்னெல்லாம் செய்யலாம்? 7 கூடியவனாக சந்திரன் இருப்பதால், 7 கூடியவனாக சந்திரன், நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரயம் செய்யக்கூடாது. பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் யாராவது பைப்பை திறந்து போட்டு தண்ணியை விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் சொல்கிற பெண்களுக்காக சொல்கிறேன், சிறப்பு பதிவுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் பைப்பை திறந்து போட்டு மறந்துட்டீங்க, தண்ணி நிறைய வீணாக போகுது, பண்ணாதீங்க. வீட்டில் பணம் நிற்காது, நீங்கள் பண்ணக்கூடாது. தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணீரை வேஸ்ட் பண்ணிங்கன்னா மகர ராசிக்காரர்கள் சம்பத்தை அவங்கள விட்டு போயிடும், காசு அவங்கள விட்டு போயிடும். அதை பண்ணவே கூடாது. தண்ணி டோன்ட் வேஸ்ட் த ஃபுட் ஆல்சோ. சந்திரன்னா யார்? ஃபுட்டு. உணவை பெண்கள் பண்ணுற பெரிய தவறு தான், உணவை வீணடிக்கிறது, தண்ணீரை வீணடிக்கிறது. பண்ணாதீங்க. அதை அனுமதிக்கவும் அனுமதிக்காதீங்க. பசங்கள்கிட்ட சொல்லி வளர்த்துங்க. மகர ராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் பணம் வரணுன்னா இப்போ நான் சொல்கிறத செய்யக்கூடாது. ரைட்டா? ரைட். அடுத்ததாக சேராத நட்பு, கூடா நட்பு குடியலுக்கு. கரெக்டாக சொன்னீங்க குருஜி. இவங்க கூட சேர்ந்த பாருங்க, அதான் நான் பண்ண தப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேச ராசிக்காரன் இருக்கவே இருக்கா மேசம். ஆனால் ஒன்று சார், என் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த மேசம், சிம்மம், தனுசு யாரும் இல்லைன்னா இவங்க இந்த போஸ்டிங்கில் இவங்களை போட்டுறாங்க சார்.
அந்த மாதிரி அது என்னமோ இவங்க எல்லாருக்கும் மேட்ச் ஆகுறாங்க. மகரத்துக்கு நீங்க நிலராசி, நிலராசிக்கு நிலம் வெப்பம் பட்டால் விரிந்து வெடித்து போகும் என்பதால் மேஷமும் சிம்மமும், முக்கியமா சிம்மம். சிம்மம் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. தயவுசெய்து சிம்மத்துக்கிட்ட போயிடாதீங்க. அப்போ மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளும் உங்களுக்கு செட் ஆகாது. ரைட், விட்டுருங்க. போகக்கூடாத திசை, அதாவது வாழக்கூடாத திசை என்ன, இது உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னா என்ன சொல்லலாம்? செவ்வாய்க்குரிய தெற்கு, கிழக்கு. இது கிழக்குன்னா யார்? சூரியன். சூரியன் கிழக்கில் தானே உதிக்குது. அப்போது 8 கூடியவன் கிழக்கு. சூரியன் செட் ஆகாது, கிழக்கு செட் ஆகாது, தெற்கு செட் ஆகாது. சார் இப்போவும் சொல்கிறேன், ஐ கேன் சேலஞ்ச். உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகளில் எதிலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். தயவுசெய்து டோன்ட் ப்ளே, கமெண்ட்டில் ப்ளே பண்ணாதீங்க. அதுக்கான இடம் இல்லை. ஐபிசி என்பது ஒரு பெரிய லைப்ரரியாக நான் மதிக்கிறேன். அதை நான் யூனிவர்சிட்டியாக பார்க்குறேன். நீங்கள் எங்கிட்ட கற்றுக்கோங்க. நீங்கள் எப்படி இதை சொன்னீங்கன்னு கேளுங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். ரைட்டா? அடுத்ததாக அணியக்கூடாத வண்ணம் நான் என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால், உங்களுக்கு ரெட்டு ஆகவே ஆகாது. 2 வகையில் ஆகாது. செவ்வாய்க்கும் ரெட்டு தான், சூரியனுக்கும் ரெட்டு தான். ரெட்டு பக்கமே போகக்கூடாது நீங்கள். ஐயா வணக்கம் ஐயா. யாராவது ரெட்டு ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா கூட வேண்டாம். பெண்கள் முக்கியமாக பட்டு புடவை யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க, ரெட்டு கலர் புடவை வஸ்திரங்கள் கொடுக்குறாங்கன்னா நன்றிங்க வணக்கம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அம்மாக்கா இருக்கா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போட்டுக்காதீங்க. ரெட்டு உங்களுக்கு வேண்டாம். பச்சை வேண்டவே வேண்டாம். ஏன்னா 6 கூடியவனாக புதன் இருக்கிறான். பச்சை வேண்டாம். பச்சை போட்டால் வியாதி வரும். நான் பார்த்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் பச்சை ட்ரெஸ் போட்டு வியாதி வந்தவங்கள பார்த்துருக்கேன். நீங்கள் வியாதி வர வைக்கிறது அதெல்லாம். புதனை கமான் புதன் கமான், நான் இங்கே தான் இருக்கேன்னு கூப்பிடுற மாதிரி. அது பச்சை கலர் போடாதீங்க, பெரும்பாலும் அவாய்ட் பண்ணு. அடுத்ததாக நீங்கள் அடையக்கூடாத எல்லை. நீங்கள் இதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா பக்கா ஆர்டிஸ்ட். நீங்கள் ஆர்டிஸ்டே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாவனை என்ன, பேச்சு என்ன, அழகு என்ன, அடாடாடாடாடாடா. சார் சக்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி சாப்பிட சொன்னா சார் ஒருத்தன், சாப்பிட்டேன் பாருங்க, அடாடாடாடாடாடா. அது பாருங்க, அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு கதை அது. ஆனால் அது அந்த நரேஷனோட அவர் சொல்லியிருப்பார் அந்த பேச்சாளர். அது நான் ஒரு 1,00,000 தடவை கேட்டிருப்பேன். அது பாருங்க, அந்த நரேஷன் அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடுவீங்க அதுக்குள்ளே. அந்த மாதிரி மூழ்கிடாதீங்க. அந்த சக்கரை பொங்கல் காமெடி தெரியாதா? அப்படியே பாருங்க. அப்போது ஒரு விஷயத்தை நரேட்டிவாக சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய உடம்புலேயே இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப நரேட்டிவாக போயிட்டு எதை எடுத்தாலும் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையும் கலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. லைஃப்பில் சீரியஸ்னஸ் போயிடும், ஃபன் அதிகமாகிடும். அந்த ஃபன்னு வேண்டாம். அண்ணே நமக்கு வேண்டான்னே. ஃபன்னு வந்தால் என்னென்ன வரும், பின்னாடியே எல்லாம் வரும், ஜாலி வரும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சுக்கரனுக்குள்ளே போகக்கூடாது, கலைகளுக்குள்ளே போகாதீங்க. ரைட்? இப்போது என் கையை பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ உங்கள் கையை பிடிச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. ரைட்டா? மகர ராசிக்காரர்களே, உங்கள் வீட்டுக்கு நான் முதன்முறையாக வரப்போகிறேன். இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரேன். உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படம்லாம் பார்க்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ மாற்றிடுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி நான் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள்லாம் பார்க்குறேன், மரங்களை பார்க்குறேன், செல்லப்பிராணிகளை பார்க்குறேன். உங்கள் வீட்டு டைகர்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி விலங்குகள்லாம் பார்க்குறேன். எதை மாற்றணும்னு சொல்லணும், மறுக்காமல் மாற்றிடணும். ரைட்டா? இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரேன். ஃபஸ்ட்டு விஷயம், என்னென்ன மரங்கள் நீங்கள் வளர்த்தக்கூடாது, உங்கள் வீட்டை சுற்றி செடிகள் வளர்த்தக்கூடாதுன்னு போயிடலாம். ரைட்டா? இதில் இந்த மகர ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சும்மா சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே வளர்த்தக்கூடாத மரங்கள்னு அவன் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன தெரியுமா? ஜென்ரலாக நம்ம யாரும் டச் பண்ண முடியாத மரங்களாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இலுப்பை மரம், பிராய் மரம், அதெல்லாம் நம்ம எங்கே வளர்த்த போகிறோம். அதே மாதிரி அடுத்ததாக 2வது விஷயமாக திருவோணம் பார்த்தீங்கன்னா எட்டி மரம், ஆலமரம். நம்ம எதாவது எட்டி மரம் வீட்டிலே வைக்க போகிறோம், அது நம்ம வளர்த்த போகிறதில்ல. அடுத்தாக அவிட்ட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பலாமரம். பெரும்பாலும் கிராமங்களில் ஒரு சிலர் வீட்டில் பலாமரம் வளர்த்திருப்பீங்க. அதை விட்டுருங்க, அதை நீங்கள் வளர்த்த வேண்டாம், அதை நீங்கள் மாற்றிடுங்க. நான் சொல்கிறது சிட்டிக்குள்ளே நீங்கள் ஜென்ரலாக அதை வளர்த்த முடியாது. நான் சொல்கிறது அப்படின்னா கிராமங்களில் வச்சுருப்பீங்க, அல்லது நீங்கள் விவசாயம் பண்ணுற இடமா இருந்தால் வச்சுருப்பீங்க. இந்த பலாமரம் நமக்கு வேண்டாம். ஸோ அதை ட்ரை பண்ணி வேறு ஏதாவது சோர்ஸ் பண்ண முடியுமா பாருங்கள். இது 3த்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மகர ராசிக்காரங்க அப்போ மற்ற மரம் வளர்த்தலாமா? என்ன வேணால் வளர்த்தலாம். தென்னை மரம் வளர்த்தலாமா? வளர்த்தலாம். வேப்ப மரம் வளர்த்தலாம். அந்த மாதிரி எதாவது வளர்த்துங்க. ஆனால் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் வரல. இப்போது எந்த பூச்செடிகள் வளர்த்தக்கூடாது, எந்த பூச்செடிகள் வளர்த்தக்கூடாது அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செம்பருத்தி வளர்த்தக்கூடாது. செம்பருத்தி செட் ஆகாது. சார் நான் வச்சிருக்கிறது ஒயிட்டு செம்பருத்தி சார். சார் செம்பருத்தினால எல்லா செம்பருத்தியுமே தான். அது என்ன ஒயிட் என்ன, ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, அந்த மாதிரி ஒயிட் என்ன, ரெட் என்ன, எந்த செம்பருத்தியாக இருந்தாலும் ஆகாது. அது சொல்கிறத செய்யுங்களேன், சாஸ்திரம் சொல்கிறத கேளுங்க. அடுத்ததாக நீங்கள் பன்னீர் ரோஜா, அது உங்களுக்கு செட் ஆகாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பூக்கள் செட் ஆகாது அப்படின்னா, மல்லிகை, வெண் சங்கு மலர்.
வெண்சங்கு மலர், சங்கு புஷ்பம் இருக்கும் இல்லையா, அதில் வெண்சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்குது. அதை வளர்த்த வேண்டாம். சரி, அதை விடுங்க. அது பெரும்பாலும் நம்ம வளர்த்த போகிறது நம்ம ப்ளூ கலர் தான் வளர்த்துவோம், சனிக்காக வளர்த்துவோம். ஸோ இது வந்து மல்லிகை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மல்லிகை வேண்டாம். அது குண்டு மல்லியா, ஜாதி மல்லியே வேண்டாம், விட்டுருங்க. அதுக்குள்ளே கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாதீங்க. அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எது ஆகாது? தாமரை. தாமரை பூக்கும். தாமரை நம்ம வளர்த்துவா போகிறோம்? வேணாம் விடுங்க. சில பேர் கிராமங்களில் குளம் இருக்கும் வீட்டில், அதில் தாமரை வச்சுருப்பீங்க. அந்த சீட்ஸு அந்த குளத்துக்கிட்ட போகாதீங்க, அவ்வளோதான். நம்ம அது வீட்டுக்குள்ளே இனிமேல் நம்ம தாமரை வளர்த்த போகிறதில்ல, வீட்டுக்கு வெளியே தான். நான் பேசுகிறது வீட்டுக்கு சுற்றி நம்ம சரௌண்டிங்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வீட்டை சுற்றி பேசிகிட்டு இருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆர்டிஃபிஷியலாக தண்ணீர் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் தாமரை பூவை மிதக்க விட்டு அது ஒரு லக்கியாக பார்ப்பீங்க. நான் கூட ஆரம்பத்தில் இதுலனா என்னடா பெரிய லக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் மனசுலேருந்து சொல்கிறேங்க, அனுஷ நட்சத்திரக்காரர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு அந்த தாமரை பெரிய பவர் கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க பாருங்கள், இந்த தாமரை உங்களுக்கு ஆகவே ஆகாது. அவனுக்கு எப்படி அது ரொம்ப செட் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தாமரை ஆகவே ஆகாது. இந்த தாமரைக்கிட்டே போயிடாதீங்க. இந்த தாமரை எந்த வடிவிலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வேறு அள்ளி பண்ணலாம். தாமரை பண்ணாதீங்க. தாமரை டேரெக்டாக. தாமரைக்கும் அள்ளிக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். கூராக இருந்தால் அது அள்ளி, இப்படி இருந்தால் அது தாமரை. மலர்ந்து இப்படி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா தெரியும். செந்தாமரை, வெண்தாமரை, எந்த தாமரையாக இருந்தாலும் வேண்டாம், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கக்கூடாத சாமி படங்கள். எந்த சாமி படம் இருக்கக்கூடாது, இருந்தால் மாற்றிடு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் ரங்கநாதர், தட்சிணாமூர்த்தி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஸ்ரீ ரங்கநாதனின் பாதம். உத்திராடம் தட்சிணாமூர்த்தி வேண்டாம். திருவோணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். திருவோணத்துக்கு ஆஞ்சநேயர் ஆகாதுன்னா எப்படி சார்? எனக்கு ரொம்ப பிரியம் சார். நீங்கள் பென்டென்ட்டாக கழுத்தில் போட்டுக்கக்கூடாது, கையில் போட்டுக்கக்கூடாது. ஏன்னா சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆஞ்சநேயர் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, அந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் அண்ட் க்ளீனாக. நம்ம இருக்கிறது இல்லற வாழ்க்கை, அவர் இருக்கிறது அவர் கடும் பிரம்மச்சரி, அவர் மோடே வேறு. ஸோ அதனால் அது வேண்டாம், அந்த ட்ரையலுக்குள்ளே போகாதீங்க. அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுக்கு துர்காதேவி ஆண்டாள், இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் 2 சொல்கிறேன். துர்காதேவி எதை வச்சுக்காதீங்க, கழுத்தில் போட்டுக்காதீங்க. ரொம்ப பிரியன்னா சாமி கும்பிடுங்க. இப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களே, கிரகங்களை தாண்டியது இறைவன். இறைவனுக்கு மேலே எதுவும் கிடையாது. நீங்கள் வணங்குங்க, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது கழுத்தில் பென்டென்ட். அதனால தான் இதுக்கு நான் பயந்து சொல்கிறேன். கையில் போடுற காப்பு, மோதிரத்தில் இது வேண்டான்னு தான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படி இப்படி எடுத்துக்கோங்க, சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸாக போகாதீங்க. என்னென்ன பேரின் முதல் எழுத்துக்களோட உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற பிஸ்னஸை தொடங்கக்கூடாது, அல்லது இந்த லெட்டரை பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்வீங்க என்றால், தே தோ சாசி. அதே மாதிரி சு சா பா யா. இது பயன்படுத்த. திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. மாமி மூமே. இவர்கள் பயன்படுத்த வேண்டாம். மாலை என்ன வேணால் பேர் வைக்கலாம். அது மாதிரி பிஸ்னஸ் நேம் சொல்லிட்டு இருக்கேன், பண்ணாதீங்க. ஏ யோ பாப்பி. இதெல்லாம் எப்படின்னா நண்பர்களே, உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய நட்சத்திரங்களை கண்டறிந்து அந்த நட்சத்திரங்களின் பெயர்களை எடுத்து அந்த முதல் எழுத்து உங்களுக்கு செட் ஆகுமாங்கிற லாஜிக்குள்ளே போய் ரொம்ப ரிசர்ச் பண்ணி போயிருங்க. இந்த பேரை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். நீங்கள் ஏதாவது மாற்றிருங்க. நியூமராலஜிஸ்ட் இருப்பார், எத்தனையோ நேமாலஜிஸ்ட், நம்ம ஐபிசி பக்திலே எத்தனையோ பேர் இருக்காங்க. பேர்களை மாற்றிருங்க. அந்த பேரை வேறு மாதிரி மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இந்த பேர் வரக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏயோ பாப்பி, ரைட்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு லாலி லூலே. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட சொன்னேன், சிம்பிள் தான். இப்போ நிறைய பேர் இதை கூட மரணம் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோம். நம்ம எவ்வளோ வீக் ஆகிட்டோம் பாருங்கள். லாலி லூலா. மோட்டா டூட்டி இது உங்களுக்கு ஆகாது. ஆக உங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய சாமி படங்கள் என்னன்னு சொல்லிட்டேன், நட்சத்திர மலர்கள் சொல்லிட்டேன். நீங்கள் வைக்கக்கூடாது, திரும்ப சொல்கிறேன், வைக்கக்கூடாத மரங்கள் சொல்லிட்டேன், வைக்கக்கூடாத எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். ஜென்ரலாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணாதீங்க, பண்ணால் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், பெரும்பாலும் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொடாதீங்கன்னு சொன்னேன், மெடிசன்ஸ் தொடாதீங்கன்னு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஏன்னா என்ன ஆகணுங்கிறத நம்ம சொல்லலை, என்ன பண்ணக்கூடாதுங்கிறத தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்பர் 9 உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே உங்கள் வீட்டில் எதை வளர்த்தக்கூடாது அதெல்லாம் சொன்னேன். பலாமரம் வைக்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். தாமரை வைக்காதீங்க, குளத்தில் வளர்கிற விஷயங்கள் தான். அதுக்கு பெரும்பாலும் இப்போ நான் சொன்னதெல்லாம் சிட்டிக்குள்ளே சம்மந்தமே படலை. இந்த பிராய் மரம்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போது சிட்டிக்குள்ளே சம்மந்தப்படாத விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
பெரும்பாலும் ஃபாலோ பண்ணலாம். உலக நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் பிராய மரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ பெரும்பாலும் மலேசியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இந்த பதிவுகள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஜஸ்ட் அலட்டிக்காமல் 2-3 மேட்டர் மாட்டினா போதும். என்னது, பச்சை கலர் வேண்டாம், சிவப்பு கலர் வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள். எதுக்கு இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னா, இதை கூட மாற்றிக்க முடியலன்னா அப்புறம் என்ன சார்? நம்ம லைஃப்பில் நமக்கு தேவை வெற்றி. நமக்கு தேவை என்ன? வெற்றி அடையணும். என்ன செய்யணும்? இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு திருநள்ளாறு சென்று தலையோடு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி விடுற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நான் இந்த பதிவை கேட்ட உடனே எதெல்லாம் நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே கழட்டி போட்டு வந்துருங்க. இதோட இன்னையோட போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நாளை தொடங்குங்க. இதை இன்னையிலேருந்து பண்ண மாட்டேன்டா, ரைட்ரா விட்றா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னுடைய தேவை. ஸோ இப்போ மகர ராசிக்காரர்கள், இப்போ நான் சொன்னதை சீரியஸாக கேளுங்க, அல்லது இதை கேட்குற ஆளுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு ஏதேனும் இதில் குழப்பம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நான் அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். மீண்டும் பதிவு பண்ணுறேன். அதுதான் எனக்கு ஆசையும் கூட. அது மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது நடந்துருச்சு. ஆமாம் சார், ஐயா சார் கேட்குறீங்க சார், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் சார், அதை பற்றி பேசதான் சார் எனக்கு நேரமே இல்லை சார். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஏன்னா உங்களுடைய ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மாட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அரசு ஏதாவது டச் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே போய்ட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பு எடுப்பாங்க. தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5ஆம் நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன சார், கரெக்டாக பண்ணலாம் சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். ஆமாம், நிறைய தொடர் அழைப்புகள் வரதால் அவங்களால பண்ண முடியாது. நீங்கள் டக்கல் முறைனா என்னென்னு கேளுங்க, சொல்லுவாங்க. உங்களுக்கு எளிதில் கனெக்ட் பண்ணுற மெத்தட் சொல்லுவாங்க, கனெக்ட் பண்ணி தருவாங்க. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக இன்று ஐபிசி பக்தி பரவசம் 2026 பக்தி பரவசம் எங்கே நடக்குது? சென்னையில் வாணி மஹாலில். உலக நாடுகள் எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. உண்மையே சொல்லப்போனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. அதில் முக்கியமாக ஒரு 2-3 பேர் சொல்லலாம்னா, இந்த கருப்பு பட பாடல் பாடின மகாலிங்கம் சார்லாம் வரார். அப்புறம் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வராங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் வரணும், அதான் முக்கியம். இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி, நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் ஆசையோடு வரணும். என்னுடைய நேயர்கள் நான் சொன்னால் வருவீங்க. அதிலும் மகர ராசிக்காரர்கள் நான் சொன்னால் கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் கமிட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் வரணும், வந்து நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் என்னுடைய கோரிக்கை. இன்று மாலை சென்னையில் மாஸ். என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா ஐபிசி பக்தி பரவசத்துக்காக வந்த கூட்டம்னு எல்லாரும் சொல்லணும். அது உங்கள் பொறுப்பே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும், அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் பதிவுகள், என்னுடைய பதிவுகள், என்னோட மூத்தோர் பதிவுகள்லாம் நீங்கள் தினசரி கிடைக்க பெறுவீர்கள். அது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு இன்றைக்கி சாயந்தரம் நம்ம சந்திக்க போகிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.